படிக்க வேணாம், இந்த புக்கை எடுத்து பார்க்க வேணாம். ஏய் ஆமா, நீ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அவனுக்கு என்ன எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? ஐயோ சரி, ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா இல்லையா? எவ்வளோ நாள் ஆகுது? எக்ஸாம் முடிஞ்சுதான் ஸ்கூலுக்கு போனல, ரேங்க் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, என்கிட்ட கொடு. அம்மா அதுவா, அதோ இருங்கம்மா தரேன், இந்தாங்கம்மா. சரி, இங்கிலீஷில் 86, சரி, தமிழில் 91, ஓகே. டோட்டல் என்ன 98 தான் எடுத்திருக்கேன். அந்த 2 மார்க் உன்னால் எடுக்க முடியாதா? 2 மார்க் எல்லாம் மிஸ் பண்ணேன். அடுத்த வாட்டிலாம் 100 எடுக்கலன்னா என் முன்னாடி வந்து நிற்காத. இன்னும் 2 மார்க் போனதுலாம் திட்டுறாங்க. அம்மா பாய்மா, நான் போகிறேன். ஏய் நில்லு, எங்கே போகிற? அதுவாம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறேம்மா, அதான். சரி போகிறது தான் போகிறேன், ரிப்போர்ட் கார்டு கொடுத்துட்டு போ. எங்கே இருந்தாலும் ரிப்போர்ட் கார்டு கொடுத்துட்டு போ. என்னம்மா ரிப்போர்ட் கார்டெலாம், போகிற நேரத்தில் ரிப்போர்ட் கார்டெலாம் கேட்டுட்ருக்கீங்க? சரி இருங்கம்மா, போகிறேன், எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்கம்மா. ஓ 64 எடுத்திருக்கியா? ஓகே ஓகே, அடுத்த வாட்டி அதிகமாக எடுக்கணும். ஆனால் ஒரு 64 எடுத்திருக்கேன். பாய்மா, நான் ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறேன், நாளைக்காகும் வரத்துக்கு. இல்லை ஒரு ஒன் வீக் ஆகும். ஓகே பாய்மா. சரிம்மா, போகிறது தான் போகிறேன். சரி, ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா? ரிப்போர்ட் கார்டு மட்டும் கொடுத்துட்டு போமா, இல்லை ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சி விடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அதெல்லாம் எதுக்கு, இப்போவே காமிச்சிட்டு போயிடுறேன். ஓ 40 மார்க்ஸ் எடுத்திருக்கியாம்மா? சூப்பர்மா சூப்பர். சரி, உனக்கு எல்லாமே இருக்குது. வெளியே ஒரு பைக் கூட வச்சுருக்கேன், சாவி கொடுக்குறேன். பை பை பை.